Hi friends, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியூ இயர் கரெக்ட்டா டைம் பாத்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. இப்போ வந்து நாங்க சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம் फ्रेंड्स. இப்போ போறதுக்கு முன்னாடி வந்து வெடி வச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே வாங்க நம்ம வந்து வெடி வைக்கலாம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் நல்லபடியா கொண்டாடுங்க. பாப்பா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. பாப்பா நல்லபடியா குணமாயிட்டா. எல்லாரும் காமிங்க நீங்க. ஓகே ஃப்ரெண்ட் நாங்க இப்போ வந்து வெடி வச்சிட்டு அப்படியே கிளம்ப போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இந்த எல்லாரும் கேட்டாங்க உடம்பு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு சொல்லிடு. நல்லா இருக்கு. ஓகே ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. ஹாப்பி நியூ இயர். ஒழுங்கா சொல்லு பாப்பா. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே சூப்பர் வெரி குட். ஓகே எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் சர்ச்சுக்கு போங்க, கோயிலுக்குலாம் போங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்து சர்ச்சுக்கு போயிட்டு 12 மணில போயிட்டு வந்து அதுக்கப்புறம் என்னென்னங்கிறது அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். ஃபர்ஸ்ட் இப்போ போய் வெடி வச்சுட்டு வரலாம். வாடா வெளியே வாணும். நீ வைக்க வேண்டாம், அப்பா வைக்கும் பார்க்கவா. தெரிஞ்சிட்டுமா நிக்கி. அம்மா வா ஓடியா. எனக்கு என்ன வெடினா பயமா? என்னாச்சு கீழே விழுந்தாச்சா? இப்படி இடம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி வெடி போடுறது? அதுக்கு முன்னாடி பாப்பா போட்ட ஹாப்பி நியூ இயர் கோலம். அனுக்குட்டி சர்ச்சுக்கு போயிட்டு வரதுக்கு 2:30 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தூங்கிட்டு இப்போ வந்து 6:30க்கு எழுந்தேன். நான் வந்து சொல்லியிருந்தேன்ல நம்மளோட காஸ்டியூம் நம்ம எவ்வளோதான் பட்டு சாரி எடுத்தாலும் அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நைட்டியில் தான் போகும் அப்படின்ட்டு அதை மாற்றுறதுக்கு தான் அன்றைக்கி ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா எந்திரிச்சோடனே சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். நான் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு காமிக்கிறேன். எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீட்டாக கிளம்பியாச்சு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30 ஆகுது. இப்போ வந்து மாதா கோயில் போக போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன சமையல்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸ்பெஷல் காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூடான இட்லியை வச்சு ரெடியாக இருக்குது. இதுக்கு வந்து காம்பினேஷன் காலையில் மதியம் எல்லாமே இதான். நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் சூடான சாதமும் ரெடி. முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன், நம்ம சாப்பிடும்போது உரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நம்ம வந்து சாப்பிட்ற நேரத்தில் சூடாக பொரிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட் இப்போ வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நம்ம சர்ச்சுக்கு கிளம்பலாம். ஓகே ஃப்ரெண்ட் தம்பியோட ட்ரெஸ் இதான். தம்பி எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லு. ஹாப்பி நியூ இயர். நீ சிரிச்ச மாதிரி சொல்லு. ஹாப்பி நியூ இயர். என்ன எஞ்சி உட்காருங்க. 2 ஏச்சு வாங்கலன்னா உனக்கு அன்னைக்கு பொழுதே போகாது. என்னன்னு நியூ இயர் அன்னைக்கு ஏசவே கூடாது. அதுக்கு சேட்டை பண்ணக்கூடாது. ஓகே சேட்டை பண்ணுறதுக்கு தான் நியூ இயர் வச்சுருக்காங்க. ஏசக்கூடாது. ஓ அன்னைக்கு ஃபுல்லாக சேட்டை பண்ணி எஸ்கேப் ஆகலாண்ணா? அப்படிப்பட்ட அம்மா நான் கிடையாது. அன்னைக்கும் ஏசை தான் செய்வேன். ஓகே நீ ஹாப்பி நியூ இயர் சொல்லிடு. ஹாப்பி. ஓகே வாங்க அப்பாட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க. என்ன என்ன ஓகே பேங்க் நடந்து வருது. நீங்க 2 பேரும் வாங்கடா. Happy New Year. நான் 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். 25 ரூபா காணும். அது நீ அப்பவுமே வாங்கிருக்கணும். இப்போ ஆல்ரெடி வாங்கிருக்கேன்.
எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அதாவது நான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். பசங்க 2 பேரும் எங்ககிட்ட வாங்கினாங்க. வாங்கிட்டு மாதா கோயில் கிளம்பிட்டோம். எனக்கு வந்து மாதா கோயில் போகிறோம் அப்படின்னாலே ஒரு தனி சந்தோஷம்தான் வரும். அது என்னமோ தெரியல, எனக்கு பனிமய மாதா கோயிலுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கோம். இப்படி வேளாங்கண்ணி போகிறோம் அப்படின்னாலுமே எனக்கு அப்படி ரொம்ப ஒரு அளவுக்கு மீறின சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப எனக்கு பிடிக்கும். மாதா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கேட்குறது எல்லாமே எனக்கு கிடைக்கும். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல, அப்போ கூட நான் மனசில் நினச்சிருந்தேன், அவளுக்கு குணமான உடனே மாதா கோவில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவளுக்கு நான் அவள் கையால் காணிக்க போட வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். போமா ப்ரேயர் பண்ண வாங்க. பார்க்க போறீங்களா? ரெண்டப்ப கொடுப்பீங்க, உன் கையில் தான் இருக்கு. நம்ம வீட்லயே இந்த பெருசா கட்டிட்டு வச்சிருக்கேன். காணிக்க போட்டு வா. போடணுமா? என்னடா பண்றதுக்கு ரெடியா இருக்க? ஹாப்பி நியூ இயர் யார்ட்டே சொல்லலாம்னு பார்த்தேன். யாருமே வர மாட்டேங்காங்களோ? அந்த சைடு போய் சொல்லு. ஹாப்பி நியூ இயர் சொல்லு. தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லணும்னு இல்லை, தெரிஞ்சவங்களுக்கு தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்ல. அண்ணன் வந்து பேச மாட்டான். அண்ணன் லேடிஸ் வந்தாலே பேச மாட்டான். ஷை டைப். ஷை சொல்லு, அந்த ஆன்டிட்ட சொல்லு. யார்கிட்ட? இந்த ஆட்டோல நின்னுட்டு இருந்தாங்க. வெரி குட். ஹாப்பி நியூ இயர். என்ன தம்பி, என்ன செஞ்சிட்டு இருக்க? உனக்கு இந்த டைம் பகலில் போடுற வெடி இவ்வளோதான்டா. ஏன்னா நீ வாங்கி ஃபுல்லாமே போன டைம் வந்து போடாமல் வச்சுட்ட. பாப்பா சரவெடினோன்னு பயந்து ஓடுது. ஏய் வாடா, நீ எடுமா. சிங்கம் களை இறங்கிட்டான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். வந்துட்டு மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1 o'clock இருக்குமா தம்பி? இருக்கும். 1 o'clock ஆயிடுச்சு, 1:30 ஆயிடுச்சு. வெடி வச்சுட்டு இனிமேல் போய் நம்மளோட நைட்டி காஸ்டியூமுக்கு சேஞ்ச் ஆகிட்டு நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதான் நானே வச்ச ஆர்ட். அணுவுக்கும் நான் வச்சுருக்கேன். இப்போ காமிக்கிறேன், வெடி போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உனக்கு அம்மா தானே வச்சு விட்டேன் மெஹந்தி. ஓகே, இப்போ போய் வெடி போடுறதை பார்க்கணும். இப்போ தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓய், நானே வச்சிருவேன். இல்ல வெடியா அதுல வச்சிட்டு பட்டியா வச்சிருக்கேன். எப்படி வச்சிருக்க? இந்த மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க போய் தான் ஒருத்தர் என்ன செய்வான் தெரியுமால, கம்மி மத்தா இந்த இதை வச்சுட்டு கீழே வச்சுட்டு வெடியை பத்தியை கீழே போட்டு வெடியை தூக்கிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கு கதை. சரிப்பா, இது என்ன ஒரு பிரச்சனைனா, வெளியே ஃபுல்லாக நீங்கள் நைட்டு போய் வெடி போடும்போது பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தண்ணி, இதில் என்னத்தை வெடி போட? அவ்வளோ வெடி நைத்துருது. இந்த சைடு பார்த்தோம், இங்கே கொஞ்சம் காஞ்சிருக்கு. ஆமாம், ஓ அப்பாட்ட பற்றி இருக்குன்னா நீ வச்சுட்டு வா ஃபஸ்ட்டு. இப்போ ராம்பில் வைக்கவா எப்படி? எஸ் எஸ் பயந்தாங்குழி, இங்கே வா. வச்சுட்டானா? இப்போ நான் தான் வைக்க போகிறேன். அடுத்த வெடி வைக்க போகிறார். அம்மா வச்ச மாதிரி தைரியம் என்ன?
உள்ளே இருந்துட்டு மம்மி மம்மின்னு. இப்போ வெடிச்சது உங்க காதில் விழலையா? நம்ம வெடிச்ச வெடியில ஒரு காது கேட்காம போய் பிடிச்சிட்டா? நான் கூட வச்சிட்டேனடா. நீ எப்பவும் வைப்ப? என்னாச்சு இன்னைக்கு? அனுவோட ஃபேவரட் ஐட்டம். வை. வளர்க்க வேண்டாம். அது சிங்கிள் பீஸ் தான், ஒரே வெடி. பணம் கொட்டுன்னு கொட்டு போகுது. பணம் கொட்டுன்னு கொட்டுட்டே கையில வந்து லான்ச் ஆயிட்டு நிறைய இருக்குதா. பாப்பாக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வச்ச மெஹந்தி. டிசைன் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அம்மா, எனக்கு ஒரு டவுட்டு. என்னடா? திருப்பியும் எப்படி உங்கள் பழைய ஃபார்முக்கே வந்துட்டீங்க? நைட்டி தானே. நம்மளும் இன்னைக்கு நைட்டி கொடுக்காம ஃபுல்லாக இந்த பட்டு சேரியிலே இருக்கலாம்னு பார்த்தா முடியாது. ஏன்னா கிச்சனில் வந்து மறுபடியும் கறி பறிக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணனை பாருங்க, அப்படியே தானே இருக்கான். அவனுக்கு என்ன வேலை பார்க்க வேண்டாம்? அதானே. இங்கே பாரு, கறியை பாரு, சூப்பராக ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட வேண்டியதான். ஆல்ரெடி கொஞ்சம் பொரிச்சு வச்சாச்சு. என்ன காலையில் பார்க்கும்போது காணும்? ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சம் வச்சோன்னா நல்லா மசாலா பிடிக்கும்ல. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா கறி பொரிச்சிட்டு மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அப்படியே வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து இப்போ டைம் பாருங்கள், 5:17 ஆயிடுச்சு. இப்போ வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போகிறோம். எந்த நியூ இயருக்குமே இப்படி வந்து ஃபுல் டே வந்து இது பண்ணதில்லை. ஏன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு டயர்டாக இருக்கும், அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ பசங்க வளர்ந்த உடனே தான் நம்ம வந்து வெளியில் போகணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. நம்மளும் போகிறோம். இல்லைன்னா நம்ம மதியம் வரைக்கும் அடுத்த சர்ச்சுக்கு போகிறது, அப்புறம் மதியத்தோடு அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு வெடி போடுறது இந்த மாதிரி இருக்கும். என்ன நியூ இயர்? சரி ஓகே, பசங்க ஆசைப்படுறாங்கல்ல அப்படின்ட்டு இப்போ வெளியில் போகிறோம். போயிட்டு அப்படி பீச்சுக்கு போயிட்டு இங்கே என்ன சுற்றி பார்க்கறதுக்குள்ள பீச் மட்டும்தான் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த வீக்காக இருக்க தான் செய்யுது. அவள் பேச உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு இப்போ நாங்கள் நியூ இயருக்கு வந்து வசனம் கொடுப்பாங்க சர்ச்சில். நம்ம எடுப்போம். அந்த வசனம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வசனம் வரும். இந்த வருஷம் வந்து எங்களுக்கு என்னென்ன வசனம் வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எங்கள் பாப்பா என்ன பண்ணா அப்படின்னா, வசனம் எடுக்கும்போது அவளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு வந்துருச்சு. வந்தோடனே இந்த வசனம் வந்து மம்மிமாவுக்கு அப்படின்னா, மம்மிமானா எங்கள் அம்மாவுக்கு, அவங்களுக்கும் ஒரு வசனம் வந்திருக்கு. இப்போ எல்லாருக்குள்ள வசனத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறோம். காமிச்சிட்டு அப்படியே வந்து பீச்சுக்கு போகலாம். காமிக்கலாமான்னுமா? சரி, எடுத்துட்டோம் பைபிள்லேருந்து. ஓகே ஓகே, இப்போ அனு தான் நம்மளுக்கு ஒவ்வொரு வசனமாக வாசிச்சு காமிக்க போகிறா. ஓகே. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். ஓகே, இது மம்மிமாக்கா. சரி, நெக்ஸ்ட் யாருக்கு? சூப்பர் வசனம் வந்திருக்கு எங்கள் அம்மாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு. கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். ஓகே, இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்திருக்கு. அடுத்து அது எப்படி பாப்பா கரெக்டாக வருது ஏஜ் படி? உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். அப்பா, நான் ரொம்ப வயசுக்கு இருப்பேன். நெக்ஸ்ட்டு அடுத்து அண்ணன். ஏய், நீ அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, சொல்லு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சூப்பர் வசனம். இது வந்து என்னோட பையனுக்கு. அடுத்து எனக்கு தான் எல்லாத்தையும் பெஸ்டா இருக்குங்க. சரிடே. நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களையும்
காரியங்களிலும் முன்னே ஆசீர்வதிப்பார். ஓகே சூப்பர், எல்லாருக்குமே சூப்பர் வசனம் வந்திருக்கு அப்படிதான் நான்மா. சரி ஓகே பீச்சுக்கு போமா போலாமா? உங்களுக்கு தெரியுமா? என்னடா போலாம் வா, அப்பா கிளம்பிட்டு. இன்னும் ஒரே நிமிஷம் பூட்டிக்கிறேன் தல். என்னடா இது அங்கே இருக்கவங்க ப்ராங்க் பண்ணேன். அந்த பணவெடியில் உள்ளதா? இது கடையில் யாராச்சும் இருப்பாங்கல்ல, சரி ஓகே பொருள் வாங்குற மாதிரி ஃபர்ஸ்ட் இதை கொடுத்து ஏமாத்திட்டு பாப்போம் அவங்க ரியாக்ஷன் பார்ப்போம். சரி ஓகே. சரியான ரஸ் ரிஸ்கா ரஸ் ரஷ் ரஷ். ஒரு 4:30 மணி வந்து உள்ள பைக் நிறையா நிற்பீங்க. பீச்சில் வந்து இன்றைக்கி நல்ல கூட்டம். நம்மளுக்கு வந்து ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னாலே நம்மளுக்கு கூட்டம் வந்து நிறையா இருக்க தான் செய்யும். ஏன்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க, எல்லாரையும் பீச்சுக்கு கூப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் கூட்டம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. நாங்கள் போயிட்டு போனோடனே நாங்கள் என்ன வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா, அந்த தென்னங்குருத்து இருக்கும்ல அதுதான் வாங்கி சாப்பிட்டோம். அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென்னங்குருத்து சின்ன பிள்ளையா இருக்கு, எனக்கு எதுவுமே தெரியாம. நீ நடிக்காதடி, உண்மையில தெரியல. சரி ஓகே சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். நீயே கொடு நீயே கொடு. கண்டுபிடிச்சிட்டாங்களா? பாப்பா இந்த காசை வச்சு விளையாடணும்னு சொன்ன மாதிரியே அவள் விளையாட்டை வந்து வந்தோடனே ஆரம்பிச்சிட்டா. அந்த அண்ணன்ட்ட கொடுத்தோடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு பகல்னோடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நைட்டாக இருந்தால் ஏமாந்துருப்பேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு பானிபூரி கடையில் கொண்டு கொடுத்தோடனே அந்த பொண்ணு வாங்கி எங்களுக்கு மிச்சம் சேஞ்சுமே கொடுத்தா. உடனே நான் பாப்பா அது போலி காசுடா அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு ஓகேக்கா அப்படின்னா. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன், இந்த மாதிரி காசு எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்குங்க. நைட்டு மாதா கோயில் எப்படி இருக்கு பாரு, ஜக்க ஜக்கன்னு. நம்ம மதியானம் வரும்போது எப்படி இருந்துச்சு பாரு. பயங்கரமான டாக் வருதுடா. ஐயோ நமக்கு தான் வருதுடா. நாய் கடிச்சாவா? சரிதான், அவங்க ஒரே வார்த்தையில சாரி எங்க போற? தம்பி விழுந்துடாத, அங்க வா. ஏன்னா தம்பி வந்து ஒரு இறக்க குணம் உள்ளவன், எனக்கு தெரிஞ்சு ஏதாவது தருமா? என்ன இவ்வளவு நேரம் இருந்ததே பெரிய விஷயம். பார்த்து வாடா, அவன்லாம் பயப்பட மாட்டான். எவ்வளோ நேரம் ஆகுது? அதுக்கு மேலேயே வச்சிட வேண்டியதானே? சரி ஓகே ஓகே. அதாவது ஷேக் ஆயிடுச்சுன்னா வை. இரு வரேன். அனுமா, இது ஒன்ன மாதிரி சிறு பிள்ளைகளுக்காக தயார் பண்ணது. இதை வச்சோன்னு வையன், பார்த்து கையில் என்ன இது பண்ணுற, இது வந்து வச்சோன்னா
ஒன்றும் ஆகாதுடி, கையை கூட வச்சுக்கலாம். போ போ கீழே கொண்டு வை கூட என்னன்ட்ட ஏதோ பயந்தாங்குழியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வெடிக்காது, அதில் கையே கூட வைக்கலாம். அதே கை வை. ஏய் இதில் சுடாதுப்பா, சுடலல்ல. இந்த ஒரு இது மட்டும் அப்படி வேண்டாம் வேண்டாம். இந்த வெடியாவது போடுவீங்க. முட்டை விடுன்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த முட்டை ஆமா, இது வந்து பலூன் வரும். பலூனா? ஆமா, புஷ்வானம் போட்டு அப்புறம் அதுல இருந்து பலூன் வருமா. சரி இதாவது வைப்பா, பயம் இல்லை. வராதுமா, அது புஷ்வானம் மாதிரி வந்துட்டு அப்புறம் பின்னாடி பலூன் வரும் அப்படின்னாங்க. வைடா, பயப்படாதா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு புஷ்வானம் மாதிரி வரும் பாப்பா. இல்லை இல்லை வரும் வரும், புகை வருதுல்ல. அது முடியையும் பின்னாடி அந்த பலூன் வருமா. அந்த வருது பாரு. ஆனா அந்த 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 பாரு எப்படி எப்படிடா. ஐயோ சாஞ்சி போச்சே. பத்தியா, இதுனா இவ்வளோ நேரம் நம்ம பிடிக்கலாம். பிடிக்கவே இல்லையா? பிடிச்சிட்டா? என்னடா சவுண்ட் இது? அடுத்து இல்ல, அடுத்து வருது ஆட்டோமேட்டிக்கா. இந்த வருது அதிலே பிடிக்கும்னு நினைக்கிறேன், அந்த திரியில இருந்து. போமா, இது ஏன் இப்படி கொடுக்காங்க? அப்போ தனியால அதுங்க ஒன்றுண்ணே. இப்போ அஜய் வந்து விஞ்ஞானின்னு தெரிஞ்சிருது இந்த மாதிரிலாம். நான் சொன்னேன். விசில் 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 சவுண்ட். நெக்ஸ்ட் வை தம்பி. ஓகே ஃப்ரெண்ட், வெடியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ண முடியல, நியூ இயர் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். எல்லாருக்கும் ஒன் மோர் ஹாப்பி நியூ இயர். நீங்க சொல்லுங்க. ஹாப்பி எண்ட் நியூ இயர். ஏன்னா இது முடிய போகுது, இருந்தாலும் எல்லாமே இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாப்பி தானே. ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.